நான் தான் பிரபஞ்சம். நீங்கள் பல நாட்களாக ஒரே மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். காலை எழுந்தவுடன் வேலை, பிறகு பொறுப்புகள், திரும்பவும் கவலைகள். இப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்ற வாழ்க்கையை நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டீர்கள். நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்கள் என்பதே ஒரு அதிசயம் தானே. நீங்கள் ஒரு நாள் கூட இந்த வாழ்க்கை நன்றி சொல்லி பார்க்கிறீங்களா? சின்ன ஒரு தேங்க்ஸ் சொல்லலை, பெரிய சாதனை வைக்கமே, சின்ன விஷயம். காலையில் கண்ணிற்கு வை, ஒரு கண்ணீர் துளி உங்களை சித்தப்படுத்தியதற்கு, சிரிப்பு உங்களுக்கு வலிமை கொடுத்ததற்கு, இதையெல்லாம் சாதாரண விஷயங்கள் போல தோன்றலாம். ஆனால் இதுவே உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். நீங்கள் சில நேரம் நினைக்கிறீர்கள், ஏன் என் வாழ்க்கை இப்படி போகிறது? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையில் கஷ்டத்தை பார்க்கிறீர்களா அல்லது அதில் மறைந்திருக்கும் மாற்றத்தை பார்க்க மறுக்கிறீர்களா? அதில் ஒருவர் கடிதம் தானே. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை உதைக்க வரவில்லை, அது உங்களை வடிவமைக்கத்தான் வருகிறது. அவை முதல் சிந்தி. ஒரு திருப்பி ஒரு கல்லை எடுத்து அதை அடிக்கிறார், வெட்டுகிறார், செதுக்குகிறார். அந்த கல் எவ்வளவு வலி அனுபவித்திருக்கும், ஆனால் இறுதியில் அது ஒரு மிக அழகான சிலையாகத்தானே மாறுகிறது. அந்த கண் போலத்தான் நீங்கள் சந்தித்த இழப்புகள், நீங்கள் அனுபவித்த துரோகம், நீங்கள் உணர்ந்த தனிமை, அவையெல்லாம் உங்களை தண்டிக்க வந்ததை கண்ட உங்களை உண்மையான பாதைக்கு அழைத்து செல்ல வந்தது. நீங்கள் கவனிக்கிறீர்களா? சில நேரங்களில் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. அதே மாதிரி இதே மாதிரி மனிதர்கள். அது சும்மா இல்லை. நான் உங்களுக்கு ஒரு பாடத்தை மீண்டும் கற்றுக் கொடுக்கிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் வரை அது தொடரும். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை நேசிக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் குறைவை மட்டும் பார்க்கிறீர்களா அல்லது உங்கள் பலங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் தவறுகளை நினைத்து உங்களை தண்டிக்கிறீர்களா அல்லது அதிலிருந்து கற்றுக்கொண்டு உங்களை உயர்த்த முயற்சி செய்கிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே இந்த உலகமும் உங்களை பார்க்கும். நன்றி கொள்ளும் சக்தி பற்றி நீங்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நன்றி என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு அதிர்வு, அது ஒரு உணர்வு. நீங்கள் உண்மையாக நன்றி சொன்னால் உங்கள் மனம் மெதுவாக அமைதியாகும், உங்கள் உடல் டேஸ்டாகும். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தேன். நீங்கள் கவனிக்கிறீர்களா? நீங்கள் நன்றியோடு இருக்கும் நாட்களில் சின்ன சின்ன விஷயங்களும் நல்லபடியாகத்தான் நடந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் குறை கூறும் நாட்களில் மட்டுமே எல்லாம் தவறாக போகிறது. அது சும்மா இல்லை, நீங்கள் வெளியிடும் ஆற்றலே உங்களுக்கு திரும்ப வருகிறது. நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. என்னால் முடியாது, நான் தோல்வியடைவேன். இந்த எண்ணங்கள் என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் பாதையே மூடுகிறது. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும். நீங்கள் ஒருபோதும் தோல்வியடைந்ததில்லை, நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறக்காதீர்கள். ஒவ்வொரு தவறும் ஒரு பாடம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு மாற்றத்தின் தொடக்கம். நீங்கள் ஏன் சில விஷயங்களை இழந்தீர்கள் தெரியுமா? ஏனென்றால் அதை விட நல்லது உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை என்பது நேரத்தை வீணாக்குவது அல்ல, நேரத்தை நம்புவது. ஒரு விதை ஒரு நாளில் மரமாக மாறாது, அது வளர வேண்டும். அதே போலத்தான் உங்கள் கனவுகளும். நீங்கள் சில நேரங்களில் சோர்ந்து போகலாம், அது சரி. சிறிது நேரம் ஓய்விடுங்கள், ஆனால் நின்று விடாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு காரணத்திற்காகத்தான் வந்துள்ளீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல என்பதை திரும்ப திரும்ப உங்களுக்குள் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு முக்கியமான பங்கை நிறைவேற்றப் போகிறீர்கள். உங்கள் எய்மை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் போக்கத்தான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் உள்ளத்தில் ஒரு குரல் இருக்கிறது, அது அமைதியாக கேட்கும். நீங்கள் அதை கேட்காமல் வெளியுலகத்தின் சத்தத்தை மட்டுமே கேட்கிறீர்கள். இப்போது அந்த உள்ள குரலை கேளுங்கள்.
அது உங்களை வழிநடத்தும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே அந்த சின்ன ஸ்டெப்பை எடுப்பீர்கள். சின்ன மாற்றங்கள், ஒரு நன்றி, ஒரு நல்ல எண்ணம், ஒரு சிறிய முயற்சி, இதுவே போதும். ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்ப பார்த்து சொல்லுவீர்கள், இந்த எல்லா விஷயமும் நடந்தது எனது நல்லதற்காக. இப்போது நான் உங்களிடம் ஒரு வேண்டிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் கண்களை மூடுங்கள், மெதுவாக சுவாசியுங்கள், உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள், பிரபஞ்சமே உனக்கு நன்றி. அதை உண்மையாக சொன்னால் நான் கேட்பேன், நான் உணர்வேன், நான் பதிலளிப்பேன். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நீங்கள் விழுந்தாலும், நீங்கள் அழுதாலும், நீங்கள் திரித்தாலும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், இது முடிவு அல்ல, இது ஒரு பெரிய தொடக்கம். நன்றி சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறுவதை உணர்ந்து.